கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 27ஆம் வசனம். யோவான் 1:27. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இது யோவான் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை. இது யாரை குறித்துனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஒரு வார்த்தை. அவர் அழகா சொல்றாரு பாருங்க, அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவரின் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, அவருடைய பாதரட்சையின் வார்களை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று நாம் சொல்லுவதற்கு தேவன் ஆசைப்படுகிறார். அதாவது இது என்னன்னா, யோவான் பார்த்தீங்கன்னா தேவனால் சாட்சி சொல்லப்பட்ட மனிதர்களில் யோவானும் ஒருத்தர். இஸ்ரேலில் பிறந்தவனில் யோவானிலும் பெரியவன் யாரும் இல்லை அப்படின்னு இயேசு கிறிஸ்து அழகா சாட்சி சொல்றார். யோவானை குறித்து சொன்ன சாட்சி, இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த சாட்சி. அவர் என்ன, ஆனா அந்த யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் காலில் படுற ஷூருகள் லேசா கலட்ட கூட நான் பாத்திரம் கிடையாது, நான் தகுதி உள்ளவன் அல்ல, தகுதி உள்ளவன் அல்ல. பாத்திரம் நல்லன்னா என்ன, நான் தகுதி உள்ளவன் அல்ல, நான் தகுதியற்றவன் அப்படின்னு இஸ்ரேலில் பிறந்தவனில் ஒருவனும் யோவானிலும் பெரியவன் இல்லை என்று இயேசுவால் சாட்சியிடப்பட்ட ஒரு மனிதர் சொல்கிறார். யோவானை பற்றி நமக்கு எல்லாமே தெரியும், யோவானை பேர்பட்ட ஒரு மனிதன் தெரியும், அவர் என்ன செய்தார் நல்லாவே தெரியும். ஆனால் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை பாருங்க, நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாதவன். அப்ப தன்னை தாழ்த்துகிறார். இயேசுவின் முன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற மனிதனாக அவர் காணப்படுகிறார். இதை கேட்டுக்கொள்ளும் தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த இடத்துல நம்ம தாழ்த்துகிறோம்? நம்மை தாழ்த்துகிறோமா? தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். இயேசுவின் வாயில் இருந்த வார்த்தை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் தேவனை எதிர்த்து நிற்கிறாராம். முழு வேதத்திலையும் பாருங்களீங்க, தேவன் எதிர்த்து நிற்கிறார்னு யாருக்கு சொல்லப்படுகிறதுனா, பெருமை உள்ள மனிதருக்காக சொல்லப்படுகிறது. நான் சொல்லுவதா சரி, நான் செய்யறதா சரி, நான் பண்ணுறது தான் கரெக்டு, யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவது இப்படிதான் இருக்கும், நான் தான் சரி அப்படின்ட்டு தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொண்டு நம்ம இருக்கிறோமா? இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, அந்த நிலைமையிலிருந்து நம்ம மாற வேண்டும். தேவன் உயர்த்த வேண்டும். நம்மளை நாம உயர்த்தி கொள்ள முடியாது. நம்மளை நாம உயர்த்தி கொள்வது எப்படின்னா, இது கீழே உளுந்து உடையிற மண்பாண்டம் போல, அது அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், என்ன பண்ணி வைக்கலாம். ஆனால் கீழே உழுந்துருச்சுன்னா சுக்குநூறாக உடைந்து விடும், அதை திருப்பி ஒன்று சேர்க்கவே முடியாது. கண்ணாடி போலத்தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் விழுந்து விட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 1008 கீழல் வந்துடும், அதை ஒன்று சேர்க்கவே முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்ம வாழ்க்கையின் காரியங்கள் எப்படி இருக்கிறது? நான் பாத்திரன் அல்ல என்று யோவான் சொன்னபடி நம்மளால் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே. ஏன்னா தகுதி இல்லாதவனை தான் தேவன் தகுதிப்படுத்த ஆசைப்படுகிறார். புத்திமானை வெட்கப்படுத்த யாரை தெரிந்து கொண்டாராம்? புத்தியினனை தெரிந்து கொண்டாராம். அப்ப நம்ம தகுதி இல்லை ஆண்டவரே என்றதை நம்ம உணர வேண்டும். தேவனுக்கு முன்பாக நம்ம தகுதியெல்லாம் ஒரு குப்பை, கந்தலான குப்பை. அது இது அழகாக நம்ம புத்தி, நம்மளோட ஐஸ்வர்யம் எல்லாமே தேவனுக்கு முன்பாக குப்பையாக இருக்கிறது. அதை நம்ம உணர வேண்டும். அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ஒரு எச்சரிப்பின் வசனமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். தான் என்ற அகந்தை எடுத்துவிட வேண்டும். ஆனால் தான் பவுல் எழுதுகிறார், புதிய ஏற்பாட்டில் நிறைய புத்தகங்கள் எழுந்து அவர் சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார். அப்போ தன்னை பற்றிய நோக்கத்தையே அவர் விட்டு விட்டார். ஆண்டவர் கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவ என்னை வழி நடத்துகிறார், எனக்குள்ளே வாழ்கிறார், என் மூலமாக பேசுகிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார் அவர். இதை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, நம்ம இந்த இடத்துல இருக்கோம்? பெருமையால் பிடிக்கப்பட்டு இருக்கிறோமா, இல்லை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு இருக்கிறோமா? உலகத்தில் எல்லாரும் முன்னாலையும் தாழ்மையாக இருக்க தேவையில்லை, ஆனாலும் அந்த தாழ்மையை தடுத்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். யார் முன்னாலும் நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பதற்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார், அதற்கு நம்மளை பயிற்றுவிப்பார். இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, எனக்கு பின்பாக ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவரின் பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதி அல்ல. நீ யோவான் சொன்னபடி நம்ம சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல ரெடியாகிறோமா? தாழ்மையின் ஆவியை நம்ம கற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் தகுதி இல்லை என்று யோவான் போல தாழ்மையுள்ளபடி எங்களை வழிநடத்துமாப்பா. நீர் வருமும் தாழ்மை எங்களிடத்தில் இருக்க வேண்டுமானவரே. ஏஸ்தாபனே, நாங்களே எங்களை உயர்த்தி கொள்ளாமல் புகழ்ந்து கொள்ளாதபடி
எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தாழ்மையுள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதை உணர்ந்து நீர் விரும்பும் தாழ்மை எங்களிடத்தில் இருக்க உதவி செய்யுமாப்பா. அதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ள பெருமையினாவை எடுத்து போட்டு தாழ்மையாளர்களை நிரப்புமாப்பா. நீர் விரும்பும் தாழ்மையாளப்பா. ஏஸ்தாப்பே, உலகம் விரும்பும் தாழ்மையாளப்பா. நீர் விரும்பும் தாழ்மையாளர்களை நிரப்புமாப்பா. புதிய கல்வியாண்டிலே இந்த பிள்ளைகள் நல்லபடியாக படிக்க, கல்லூரியிலும் பள்ளியிலும் ஒழுக்கமான பிள்ளைகள் என்று பெயர் எடுக்க உதவி செய்யுமாப்பா. அதுக்கு போராடி கொண்டிருக்கும் பெற்றோரை முதுகற்ற தெரியுமாப்பா. தேவையான பண தேவையில் அவர்கள் நிரப்புமாப்பா. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.